பரிகாத்தான் நேஷனலுக்கும் இனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். மேலும் பக்காத்தானின் கூற்றுகளை அரசியல் பிரச்சாரம் எனவும் அவர் நிராகரித்தார். உண்மைகளால் ஆதரிக்கப்படாத ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் முன்வைத்து பக்காத்தான் வாக்காளர்களை பாதிக்க முயற்சிக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள் என்று தாம் நினைப்பதாகவும், தகவல்கள் அனைவரின் விரல் நுனியிலும் இருப்பதால் 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன கூறப்பட்டது என்பதை அவர்களால் திரும்பி பார்க்க முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே கடந்த கால பதிவுகளில் இருந்து காணக்கூடியவாறு உண்மையில் அவர்கள்தான் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் என்று ஷம்சூரி கூறினார். பரிகாத்தான் நேஷனலின் பிரச்சாரத்தில் வேகம் இல்லை என்பதையும் சம்சூரி மறுத்தார். மேலும் கூட்டணி தனது சொந்த யுத்திகளுடன் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான சூடான பிரச்சாரத்தின் மத்தியில் அரசியல் தலைவர்களும் தேர்தல் பிரச்சார பணியாளர்களும் தாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வாக்குகளை பெறுவதற்காக இனம், மதம் மற்றும் அரசமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் கோபத்தையோ அல்லது அச்சத்தையோ தூண்டும் கருவிகளாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் இயக்குநர் சனுசி நூர் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துகள் காரணமாக பரிகாத்தான் நேஷனல் உடனான தனது தேர்தல் ஒப்பந்தத்தை பரிசான் நேஷனல் முறித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். போர்டிக்சனில் நடைபெற்ற பரிசான் நேஷனலின் பிரச்சார நிகழ்வின் போது இந்த விவகாரம் குறித்து பேசியதாகவும், அதில் மஇக தலைவர் எஸ் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டதாகவும் ஜாகிர் சுட்டிக்காட்டினார். தாம் பேசிய போது மஇக தலைவர் தனக்கு முன்னால் இருந்தார். தனது விளக்கத்தில் அவர் அதிருப்தி அடையவில்லை என்றும் திருப்தி அடைந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரும் கூட சனுசியின் கருத்துக்கள் குறித்து அதே நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக ஜாகிர் கூறினார். இனம், மதம் மற்றும் அரச நிறுவனம் தொடர்பான விஷயங்கள் பிரச்சாரத்தில் ஒருபோதும் தொடப்படக்கூடாது என்று அவர் ஜயத் சிராஜுடீன் ராணுவ முகாமில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். மலேசியாவில் உள்ள வெவ்வேறு இன குழுக்கள் நாட்டிற்கு வெளியே உள்ள தங்கள் மூதாதையர் தாயகங்களை நாடலாம் என்று சனூசி கூறியதை தொடர்ந்து பரிசான் பரிகாத்தான் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெகிரி செம்பிலான் லெங்கிங் தொகுதிக்கான பரிசான் நேஷனல் வேட்பாளர் அஸ்னா அமீன் நேற்று நெகிரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட பலருக்கு உதவினார். ஒரு தேர்தல் நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்த போது அஸ்னா அந்த விபத்தை கண்டதை அடுத்து உடனே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த விபத்தில் டொயோட்டா ஆல்ஃபர்ட் மற்றும் பெரோடுவா அக்சியா கார்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும், சம்பவ இடத்தில் பலர் காயமடைந்திருந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அவர்களை அருகிலுள்ள ஒரு சுகாதார நிலையத்திற்கு அனுப்ப உதவியதாகவும், அவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார். தென்கொரியாவின் வடக்கு சுங்சியோங் மாகாணத்தில் நேற்று அதிகாலை 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் மலேசியர் ஒருவர் கொல்லப்பட்டார். கொரியா ஜூங் ஆங் டெய்லி பத்திரிகை யும்சியோங் காவல் நிலையம் 40 வயது மதிக்கத்தக்க மலேசியர் ஒருவரை கொலை மற்றும் பிற குற்றங்கள் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்ததாக தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை 3 மணி அளவில் ஒரு பெரிய தெருச்சண்டையின் போது சம்பந்தப்பட்ட மலேசியர் மற்றொரு மலேசியரை கத்தியால் குத்தி கொன்றதாக கூறப்படுகிறது. சியோலில் இருந்து தென்கிழக்கே சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த மாகாணத்தில் நடந்த சண்டையில் சுமார் 10 பேர் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. உயிரிழந்த நபரை தவிர மேலும் ஒருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதலுக்கு பிறகு சந்தேக நபர் அருகிலுள்ள ஒரு குடியிருப்புக்கு தப்பிச் சென்றார். ஆனால் சுமார் 1 மணி நேரம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வரும் நிலையில் தொழிலதிபரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிட்டார். மேலும் எண் 33 ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் டாக்டர் ராஜாவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். டாக்டர் ராஜா ஏற்கனவே அத்தொகுதியின் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்பதால் இம்முறையும் பக்கத்தான் ஹரப்பான் அவருக்கு வாய்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் பக்கத்தான் ஹரப்பானுக்கு ஆதரவாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தாம் ஏற்பாடு செய்வதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் உறுதி அளித்ததோடு பல ஆலோசனைகளையும் அவர் வழங்கினார். மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கம், ஸ்லாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் சங்கம் மற்றும் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய
பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நேற்று கிள்ளான் தமான் செந்தோசா தமிழ் பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஏராளமானோர் இதில் பங்கேற்றதோடு பாரம்பரிய போட்டிகளை உற்சாகமாய் விளையாடி மகிழ்ந்தனர். காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை உற்சாகம் குறையாமல் அனைவரும் ஈடுபட்டனர். முற்றிலும் இலவசமாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் நொண்டி ஆட்டம், இசை நாற்காலி, தாயம் விளையாடுதல், சதுரங்கம், உரியடித்தல், கோலி குண்டு, கயிறு இழுத்தல், கபடி ஆட்டம், பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம், பம்பரம் விடுதல், சாக்கு ஓட்டம், ஐந்தாம் கல் போன்ற விளையாட்டுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வுக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், கனடா தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ராஜரத்னம், முனைவர் குமரன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு வெற்றி பெற்றவர்களுக்கும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகளை எடுத்து வழங்கினர். ஏற்பாட்டு குழு தலைவர் பாக்கு சண்முகம் தலைமையிலான குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.